ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணாங்க, சிஸ்டர் ஏன் டெய்லி வீடியோ போட மாட்டீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக டெய்லி வீடியோ போட முடியல. இப்போ டெய்லி வீடியோ போடுவேன், நீங்கள் பாருங்கள். கமெண்ட் கமெண்ட் போடுனீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணக்காக ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டே இருக்கேன் வீட்டில், அதுக்கு தான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுவேன், டெய்லி வீடியோ போடுறதுக்காக ட்ரை பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேச வேணாம், என்னால் சொல்ல முடியல. டக்குன்னு தமிழ் அப்படி வரல. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்ன இருக்குது அதெல்லாம் வாங்க பார்க்கலாம். எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லைக் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சமையல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா எண்ணெய் பாருங்கள் சூடாகுது. எதுக்காகன்னா சுண்டைக்காய், காஞ்ச சுண்டைக்காய் இது வறுக்கணும். வறுத்துட்டு தான் இதே நம்ம சாப்பிட்றோம். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க. சும்மா எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம். இப்போ அப்பளம் மாதிரி அவங்கள சாப்பாடில் சாப்பிடுவாங்க. நல்லது, எல்லாருக்கும் தான் தெரியும் சுண்டைக்காய் சாப்பிட்டா நல்லது. அது காஞ்ச சுண்டைக்காய் வறுத்துட்டு சாப்பிடலாம் பாருங்கள். ஸ்மெல் ஆயிடுச்சுன்னா நல்லா வறுத்துச்சுன்னாட்டு இப்போது எடுத்துடலாம் பிளேட்டுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்து எடுத்துட்டா சூப்பராக இருக்குது பாருங்கள். சுட இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அதில் என்ன இருக்குது பாருங்கள். அதே என்னால் நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போது வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். வாழைத்தண்டை பொரியல் பண்ணிடலாம். அதுக்காக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதே பொரியல் பண்ணிடலாம். சிம்பிளாக தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டை பொரியல், வெங்காயம், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தள்ளிச்சிட்டு நம்ம வாழைத்தண்டை போட்டுடலாம். அப்புறமா அது வேக வச்சுட்டு துருவன தேங்காய் போட்டோன்னா சூப்பராக நம்ம ரெடி ஆகிடும் வாழைத்தண்டை பொரியல். காட்டுற பாருங்க அப்படி சரிங்க. இதில் நான் என்ன இருக்கேன்னா கடுகு, அப்புறமா வெங்காயம், மிளகா, அவ்வளோதான். நம்ம மஞ்சத்தூள் போட வேணாம், அப்படி தான் செய்யலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வாழைத்தண்டை போட்டுடலாம். வாழைத்தண்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறமா நல்லா வேக வச்சிடலாம். ஃபுல்லாக வெந்துச்சுன்னா அப்புறமா தான் நம்ம தேங்காய் துருவிட்டு போடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவின தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ரெடி ஆகிடும் வாழைத்தண்டை பொரியல். இப்போ சாப்பாடு செய்யணும். சாப்பாடு இப்போ வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு பொரியல் செஞ்சுட்டா இங்கே பொரியல் இருக்குது. இப்போ சாப்பாடு செய்கிறேன். அப்புறமா சுண்டல் வறுத்துட்டு வச்சுருக்கேன். இங்கே எல்லாம் என்ன இருக்குன்னா சன்னா மசாலா இருக்குது. அப்புறமா இதில் சப்பாத்தி இருக்குது, காலையில் செஞ்சோம். இதே மத்தியானத்துக்கு இப்போ செய்கிறோம். அப்புறமா இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்பா பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. கிளைமேட் பாருங்கள், மழை மாதிரி இருக்குது. வெயில் இல்லை ஒன்று மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட்.
ஹலோ சொல்லுப்பா. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நைட் ஃபுல்லாக வந்து இப்போ தான் தூங்கி ஏஞ்சினார். ஏஞ்சிட்டு அப்பா கூட விளையாடுறாரு. அப்புறமா என்ன பண்ணல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு கூட ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாப்பாடு கூட ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன். பாருங்கள் எவ்வளோ குட்டி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குட்டி கிச்சனில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதோட உங்களுக்கு வேணும்னா வீடியோ சொல்லுங்கள். எப்படி குட்டி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணணும், நான் அந்த வீடியோ கூட போடுவேன். பாருங்கள் குட்டி கிச்சன் அவ்வளோ இருந்ததா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எவ்வளோன்னா ஒரு ஹால் தான் நிற்குவாங்க, அவ்வளோதான் கிச்சன். எல்லாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தம்பி கூட்டுன்னு வரணும். இது என்ன பண்ணி பாருங்கள், ஃப்ரிட்ஜிட்டு வந்துட்டு தேங்காய் எடுத்து சாப்பிட்றது பாருங்கள். ஹஸ்பண்ட் குளிக்கிறாங்க, அவங்கள போவாங்க வேலைக்கு. எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புவாங்க. நம்ம பாப்பா நானே 2 பேரை போகலாம். தம்பி கூட்டின்னு வர்றதுக்காக ஸ்கூல் போகலாம். அப்போது ஸ்கூல் போகிற டைமில் நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிட்ட பாருங்கள். ஸ்கூல் போகிறேன். பாப்பா கூட ரெடி ஆகிட்டே பாருங்கள். பாப்பா கேட்டப் பாருங்கள். எங்கே பாருங்க, ஹலோ சொல்லு. எங்கே போகிற? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். 3:30 ஆயிடுச்சு. 3:45க்கு தம்பிக்கு விடுவாங்க ஸ்கூலில். நடந்து போகிறக்காக கரெக்டாக டைம் ஆகிடும். 10 minutes ஆகிடும். அப்போ போகலாம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னா வரல அவங்கள. அதுக்கு நம்ம பார்ப்போம். ட்ரெஸ் விடு, தூக்கக்கூடாது ட்ரெஸ் விடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். போய் தம்பி கூட்டுன்னு வரலாம். இன்றைக்கி அவருக்கு சைக்கிள் டெஸ்ட் இருந்துச்சு. சயின்ஸில் என்ன எழுதியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம், கேட்கலாம். போகலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த பில்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கு. அதெல்லாம் எடுக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஏரியா சூளைமேடு. இப்போ நம்ம போகிறோம். இப்போ எங்கன்னா கில் நகர் போகிறோம். கில் நகர் அங்கே ஸ்கூல் இருக்குது. பையன் அங்கே தான் படிப்பார். என்னம்மா அதெல்லாம் எடுக்க முடியாது, ஹைட்டாக இருக்குது. காலையில் கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்குது. இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. மழை வரப்பில் இருக்கு. நான் தண்ணி அந்த டக்க டக்குன்னு சீக்கிரமாக போயிடுவேன். பாப்பா வச்சுட்டு சீக்கிரமாக போக முடியாது. அதுக்கு தான் ஸ்கூல் போகிறதுக்காக எனக்கு கஷ்டமாக இருக்குது எப்போவுமே. இது ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோடு பாருங்க. சூளைமேடு. இது சூளைமேடு மெயின் ரோடு. இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. வேணாம். இது நம்ம பையன் ஸ்கூல் போகிற
வழி கில் நகர் இது ஸ்ட்ரீட்டு. சூலைமேட் மெயின் ரோடு இருந்து அந்த சந்தியில் வரணும், கில் நகர் ஸ்ட்ரீட்டில் வரணும். அப்புறமா என் பையன் ஸ்கூலில் இருக்கு. அங்கே அந்த ஆட்டோக்காரர் இருக்காருன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன ஃபேமிலி பிரச்சனை இருக்கும் ஒய்ஃப் கூட. ஸோ நம்ம டைம் ஆயிடுச்சு, போய் ஸ்கூல் கிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, ஃபைனல் நாங்கள் ஸ்கூல் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஃபைனலி தம்பி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கே பாருடா, நல்லா சொல்லு. கரெக்டாக டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். அது 3:30க்கு வந்து நடந்து வந்தால் 10 minutes ஆகுங்க வரதுக்காக. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு அப்புறமா தான் தம்பி கூப்பினாங்க. போகலாம். போயிட்டு வீட்டில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி டேஸ்ட் வருதுன்னா நல்லா இருக்குதுயா. நாளைக்கு ஒரே ஒரு டேஸ்ட் இருக்கு, தமிழ். நாளைக்கு தமிழ் சைக்கிள் டெஸ்ட் இருக்கு, அப்புறமா தான் முடியும். போயிட்டு வீட்டில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது எவ்வளோ வெயில் ஃப்ரெண்ட்ஸ், வரப்போதே வெயில். இப்போ கிளைமேட் மாறிச்சு சடன்லி. போகும்போது எவ்வளோ வெயில் எடுக்கும், இப்போ இல்லை வெயில். நல்லா தான் இருக்குது. இப்போ வெயில் எடுக்கலாம். நான் போகும்போது அப்படி ஒரு வெயில் பிரச்சனை இருக்கு. சூப்பராக கிளைமேட் ஆயிடுச்சு பாருங்கள். ஏஹே உண்டு போது பார் பாப்பா. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிருக்கிறது அப்படி கிளைமேட் ஃபுல்லாக மாறிச்சு, மழை வர மாதிரி இருக்குது. இப்போ மேலே போய் துணி வேற எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலை முடிச்சுட்டு நான் சந்திக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சூப்பராக கிளைமேட்க்கு சரி மளிகை சாமான் எல்லாம் வாங்கலாம் சொல்லிவிட்டு இப்போ டிமார்ட் போகிறோம். நம்ம இங்கே தான் பக்கத்தில் ஸ்கை ஒன், அங்கே போய் டிமார்ட்டில் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிடலாம் ஒரு மாதத்துக்கு. இந்த எல்லாம் ரெடி ஆகிட்டே உட்காந்துட்டோம். இப்போ தம்பிக்கு கூட்டின்னு வந்து அப்புறமா என் வீட்டுக்கார் கூட வேலையிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க சரி இப்போ ஃப்ரீயாக இருக்கும், வாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடல மளிகை சாமான் எல்லாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஸ்கை ஒன் டிமார்ட். எங்கே பாரு, முன்னாடி அங்கே ஜூடி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர். இப்போ நம்ம ஸ்கை ஒன்க்கு வந்துட்டோம். டிமார்ட்டில் எல்லாம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கலாம். என்னென்ன வாங்குற பார்க்கலாம், எப்படி என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த பக்கம் வா. ஐய மேலே போனால் ஃபுல்லாக மால் எல்லாம் இருக்கு. நம்ம இங்கே தான் பார்க்க போகலாம். வா போகலாம். இரு எது கட்ட போய் இது மாடு டாப் போட்டுட்டு வரல. எங்கே போகிறோமா? சரி உட்காந்தே சாப்பிடுது. ஜாலியாக இருக்கு எனக்கு, ஏன்னா நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம்.
நம்மளுக்கு என்ன ஷாப்பு வந்து சாமான் கழுவுறோன்னா அங்கே என்ன டப்பா வைக்கணும் வாங்கணும் சோப்பு. அப்பளம் வாங்கிட்டு வந்து எத்தனை அப்பளம் பார்க்குவேன். பிந்து அப்பளம் சிந்து அப்பளம் வர அந்த சைடு போல வா. பாப்பா பாருங்க எப்படி கையில் தள்ளி விட்டா கீழே பேக் தூக்கிட்டு போயிடலாமா? பாட்டு வந்துட்டு வருவாங்க. ஏன் தூக்க முடியாது? வழியில் பழமுந்திரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஸ்ரீனிவாசன் இருக்குன்னா அங்கே சாட் சாப்பிட்டுட்டு போகலாம். என் வீட்டுக்காரர் சொன்னாங்க என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்த ஒன்றுமே சாப்பிட்லன்னா அதுக்கு பழமுந்திரி வந்துட்டோம். இங்கே சாட் சாப்பிட்டு போகலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில்.